நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அதிகப்படியான பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அது பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆனுவல் பிளானரில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் தற்பொழுது கல்லூரி உதவி பேராசிரியருக்கான 4000 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இது ஏற்கனவே அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஸோ இந்த பணியிடங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுவரை வெளியான பணியிடங்களிலே மிக அதிக அளவிலான பணியிடங்களாக கருதப்படுகின்றது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை பொறுத்தவரை நேரடி நியமனம் மூலியமாக நியமிக்கப்பட உள்ளது. அதாவது இதற்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் அனைத்தும் வெயிட்டேஜ் அடிப்படையில் நியமிக்கப்பட்டு கொண்டிருந்தது. தற்பொழுது முதன்முறையாக டிஆர்பி நேரடி நியமனம், அதாவது போட்டித் தேர்வின் அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நியமிக்கப்பட உள்ளது. அதனால் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் படித்த அனைவரும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போன்று ஸ்லெட் மற்றும் நெட் எக்ஸாம் தேர்வு பெற்றவர்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பணியிடங்கள் பற்றியான முழுமையான தகவலை நாம் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். ஸோ இந்த பணியிடங்களுக்கான தேர்வு கட்டணத்தை பொறுத்தவரை சில எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே 2019 வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனில் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் திரும்பவும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதனால் 2019 தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்த தேர்வாளர்கள் இதற்கான கட்டணங்களை மீண்டும் செலுத்த தேவையில்லை. பணியிடத்திற்கான சம்பள விகிதத்தை பொறுத்தவரை 57,700 முதல் 1,82,400 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த பணியிடங்கள் 4000. ஸோ இந்த பணியிடத்திற்கான முக்கிய தேதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 14 மார்ச் 2024. இந்த பணியிடத்திற்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி ஆரம்பம் நாள் 28 மார்ச் 2024. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 29 ஏப்ரல் 2024. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு நாள் 4 ஆகஸ்ட் 2024. அதாவது டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்கிறார்கள், உறுதியாக சொல்லப்படவில்லை. இதற்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ வில் பி அனௌன்ஸ்ட், அதாவது இதற்கான நேர்முக தேர்வு பின்பு அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி, அதாவது மொத்த பணியிடங்கள் பற்றிய தகவல்கள். ஒன்று பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்தவரை மொத்த பணியிடங்கள் 72, ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸை பொறுத்தவரை 4, அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பணியிடத்தை பொறுத்தவரை 3, கரண்ட் வேக்கன்சி நடப்பு பணியிடத்தை பொறுத்தவரை 3921. ஆக மொத்த பணியிடங்கள் 4000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி பொறுத்தவரை 72 பணியிடம் பல்வேறு பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. கரண்ட் வேக்கன்சி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் 3921. இந்த பணியிடங்களை பொறுத்தவரை மொத்தம் 65 வகையான பாடங்களுக்கு பிரித்து தரப்பட்டுள்ளது. அதை பற்றியான தகவலை அறிய இதற்கான லிங்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மற்ற தகவலை நாம் பார்க்கலாம். இந்த பணியிடத்திற்கான தகுதியை பொறுத்தவரை ஏஜ் லிமிட், இதற்கான வயது வரம்பு 57 வயது வரை அனைவரும் தேர்வு எழுதலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதற்கான ஜிஓ லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை பிஜி வித் நெட் அல்லது ஸ்லெட் முடித்திருக்க வேண்டும். அதே போன்று பிஹெச்டி முடித்திருக்கலாம். ஸோ இது போன்று முடித்தவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரை ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டிஸ், எஜுகேஷன், சோசியல் சயின்ஸ், லாங்குவேஜஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இது போன்று பல்வேறு துறைகளில் இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடத்திற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது போல முதுகலை பட்டம் மற்றும் கூடுதலாக ஸ்லெட் நெட் அல்லது பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடத்திற்கான தேர்வு முறை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே முந்தைய சொன்னோம். இதற்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் அடிப்படையிலேயே இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது நேரடி போட்டித் தேர்வின் மூலியமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸோ இதற்கான தேர்வு முறை பொறுத்தவரை மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 200. ஸோ இது 2 விதமான தேர்வுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று பேப்பர் 1. பேப்பர் 1இல் பார்ட் ஏ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இது மொத்தம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 25 வினாக்கள் கேட்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 50. அதே போன்று செக்ஷன் பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதன்மை பாடத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். இது பொறுத்தவரை விரிவான தேர்வு முறையில் இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 50.
அதேபோன்று பேப்பர் 2 பொறுத்தவரை 2 செக்ஷனாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று மல்டிபிள் சாய்ஸ், மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 50. அதேபோன்று செக்ஷன் பி, இது விரிவாக்க வினாக்கள் மூலம் கேட்கப்படும். ஸோ இதற்கான ஒவ்வொரு வினாக்கான மதிப்பெண் 5, மொத்த மதிப்பெண்கள் 50. ஸோ இதுபோன்று மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு முறை நடைபெற உள்ளது. அதே போன்று கூடுதலாக நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ. ஸோ இது மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 30. ஸோ ஆக மொத்தம் இந்த எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு பொறுத்தவரை 230 மதிப்பெண்கள் மற்றும் கூடுதலாக வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு கல்லூரிகளில் தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அல்லது ஏற்கனவே பணிபுரிந்தவர்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பணியிடங்கள். ஸோ அதனால் முதுகலை பட்டம் பெற்றவர்கள், கூடுதலாக நெட், ஸ்லெட் அல்லது முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இது தொடர்பான வீடியோக்கள் நாம் அடுத்தடுத்து நமது சேனலில் வெளியிட இருக்கின்றோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.